அனைவருக்கும் வணக்கம். நேற்று மே 10ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். அதுவும் இது நேற்றைய இன்ஃபர்மேஷன். சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிபி ஸ்டடீஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் சிபி ஸ்டடீஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நம்மளோட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். நீங்கள் நம்ம இந்த வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட், அப்கமிங் போர்ட் மீட்டிங். வீடியோ லென்த்தியாக இருக்கும், அதனால் ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கள். ப்ளேபேக் 1.5 இல்லை 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். மேற்கொண்டு நிறைய வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி பிடிசி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட். 31 ரூபா கன்பேஸு, 58 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 14% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 322% உயர்ந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி கம்பெனி டிவிடெண்ட் தரதாக சொல்லியிருந்தாங்க. நல்லா டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான். பட் டிவிடெண்ட் அதை அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா அந்த நிதியை வந்து நாங்கள் கம்பெனியோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வருஷம் டிவிடெண்ட் இல்லை, இந்த குவார்ட்டரில் டிவிடெண்ட் இல்லைங்கிற மாதிரி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு டிவிடெண்ட் இல்லை. ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு, நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி இந்தியா லிமிடெட் 5440 ரூபா கன்பேஸு, 475 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 3% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஷெல்டர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் 845 ரூபா கன்பேஸு, 108 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 39%, நெட் ப்ராஃபிட் 39%. ஸோ ஓவரால் சூப்பரான ரிசல்ட்டு. அதேமாதிரி 5 ரூபா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6% வருது. செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ். டூரிசம் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 196 ரூபா கரண்ட் பேஸு, 30 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 18%, நெட் ப்ராஃபிட் 48% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 3 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1.5%. செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன். கேபிஆர் மில் லிமிடெட் 1320 ரூபா கரண்ட் பேஸு, 205 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 4% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். 2 ரூபா பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு இது ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட். எஸ்கேபி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 111 ரூபா கரண்ட் பேஸு, 1 கோடியே 16 லட்சம் ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 59% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25%. செக்டர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி. எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங் லிமிடெட் 88 ரூபா கரண்ட் பேஸு, 168 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 5% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 16% டவுன் ஆயிருக்கு. ஸோ 26% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருக்குது. ஏன்னா நெட் ப்ராஃபிட், சேல்ஸ் ரெண்டுமே டவுனாக இருக்குது. அதுமாதிரி 1 ரூபா 40 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.5%. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட். அப்போலோ பைப்ஸ் லிமிடெட் 378 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 9.5 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 2% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 46% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 70 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து சின்ன டிவிடெண்ட்டு. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட். ஹரியந்த் கேபிட்டல் மார்க்கெட் லிமிடெட் கரண்ட் பேஸ் 63, கிட்டத்தட்ட 8 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 27%, நெட் ப்ராஃபிட் 69% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்றபடி கம்பெனி கிட்டத்தட்ட 8 கோடி ப்ராஃபிட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கறது தான். 50 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3.25%. செக்டர் வந்து ஸ்டாக் புரோக்கிங். ட்ரிவேணி டர்பைன் லிமிடெட் 515 ரூபா கரண்ட் பேஸு, 96 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 95 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 24% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட் தான். அதுமாதிரி டிவிடெண்டாக 2 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1/4%. செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். ஐ எனர்ஜி பேட்டரிஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 480, 10 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 82%, நெட் ப்ராஃபிட் 113% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு. குவார்ட்டர்லேயும் சூப்பரான ரிசல்ட்டு. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஐ எனர்ஜி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6% வருது. இதுக்கான ரெக்கார்ட் வந்து 6 ஜூன் 2025. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட். பிரைட் பிரதர் லிமிடெட் 286 ரூபா கரண்ட் பேஸு, 1.5 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 72%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இந்த குவார்ட்டரில் வெறும் 3 லட்சம் தான் பண்ணாங்க. இப்போ 1 கோடி 54 லட்சம். ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயர்ல. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 2 ரூபா 50 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு 3.25% வருது டிவிடெண்ட். செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட். எவரிடி இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் 303 ரூபா கரண்ட் பேஸு, 10 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 29% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு.
ரூ. 1 டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் 1/2%. சிக்டா வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. முக்கியமாக பேட்டரி தயாரிக்கக்கூடிய கம்பெனியாக இருக்காங்க. மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட் ரூ. 57 கரண்ட் ப்ரைஸு, 165 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 12% வாங்கியிருக்கு. நெட் ப்ராஃபிட் 14% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 35 பைசா டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 1/2% வருது. சிக்டா வந்து ஆட்டோ காம்பனண்ட். பைசா லோ டிஜிட்டல் லிமிடெட் ரூ. 30 கரண்ட் ப்ரைஸு, 46 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 1% டவுனாக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் 26% உயர்ந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக தெரியுது. நான் ஒன்லி நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் தான் ரிசல்ட்டை சொல்கிறேன். நீங்கள் மற்ற பேராமீட்டரை பார்த்துக்கோங்க. 10 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 4% அதிகமாக இருக்குது. சிக்டா வந்து என்பிஎஃப்சி. அல்கைல் அமைன்ஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெட் ரூ. 1630 கரண்ட் ப்ரைஸு, 46 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 20% வந்திருக்கு. ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது. ரூ. 10 டிவிடெண்டும் தராங்க. 1/2% வருது டிவிடெண்டில். சிக்டா வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் ரூ. 880 கரண்ட் ப்ரைஸு, 110 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 23% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு, சூப்பரான ரிசல்ட்டு. ரூ. 1 டிவிடெண்ட் தராங்க. ஒரு சின்ன டிவிடெண்டாக தான் தராங்க. டிவிடெண்டில் கருவாக தான் இருக்குது. சிக்டா வந்து கம்ப்ரஸர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜின். பிஎம்எல் லிமிடெட் ரூ. 3058 கரண்ட் ப்ரைஸு, ரூ. 15 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1/2% வருது டிவிடெண்டில். இதற்கான ரெக்கார்ட் வந்து 15 மே. சிக்டா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கல். பொன்னி சுகர் ஈரோடு லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 315, 4.5 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 32% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 67% டவுனாக இருக்குது. அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு. அதனால் சேல்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பெரிய டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ரூ. 3 தராங்க. கரண்ட் ப்ரைஸுக்கு 1% வருது டிவிடெண்டில். ரெக்கார்ட் வந்து 30 மே. சிக்டா வந்து சுகர். என்டிஆர் ஆட்டோ காம்பனண்ட் லிமிடெட் ரூ. 737 கரண்ட் ப்ரைஸு, 14 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 41% வந்திருக்கு. ஸோ சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக ரூ. 2.75 தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் 4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 3 ஜூலை 2025. சிக்டா வந்து ஆட்டோ காம்பனண்ட். கிரைண்ட்வெல் நோர்டன் லிமிடெட் 1614 கரண்ட் ப்ரைஸு, 93 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட்டில் எந்த ஒரு பெரிய மாற்றம் இல்லை. போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு ஃப்ளாட்டாக இருக்குது. இல்லை ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. ரூ. 17 டிவிடெண்டும் தராங்க. 1.5% வருது டிவிடெண்டில். சிக்டா ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 15 ஜூலை. சிக்டா வந்து அப்ரசிவ் பியரிங்ஸில் இருக்காங்க. இன்டெலெக்ட் டிசைன் அரீனா லிமிடெட் ரூ. 840 கரண்ட் ப்ரைஸு, 136 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 18%, நெட் ப்ராஃபிட் 85% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு ரூ. 4, ஸ்பெஷல் டிவிடெண்டாக ரூ. 3, டோட்டலாக ரூ. 7 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் ரெண்டுமே சேர்த்து பார்த்தா கூட 3/4% தான் வருது. ரெக்கார்ட் வந்து 18 ஜூலை. சிக்டா வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். இடிடி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 14, 1:5 ஸ்பிட்டாக சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகுது. சிக்டா வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. இடிடி லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். இன்டர்நேஷனல் கன்வேயர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 68, 14 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட்டு ரூ. 10 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் கன்வேயர். டொரண்ட் பவர் லிமிடெட் 1374 கரண்ட் ப்ரைஸு, 14 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்த வருஷம் ஃபெப்ரவரியில் ஆல்ரெடி ரூ. 14 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். கேபி எனர்ஜி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 343, 17 மேலே போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 20 பைசா டிவிடெண்ட் ஃபெப்ரவரியில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கேபி க்ரீன் எனர்ஜின்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. அவங்களும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுமாதிரி இன்னொரு கம்பெனி இருக்குது. அவங்களும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு ஸ்டாக் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் 1484 கரண்ட் ப்ரைஸு, 15 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 3 பைசா ஆல்ரெடி இந்த வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ வருஷத்தில் 3 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. சூரஜ் ப்ராடக்ட் லிமிடெட் 332 கரண்ட் ப்ரைஸு, 17 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. சிக்டா வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ரூ. 2 டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரிசிஷன் வயர்ஸ் இந்தியா லிமிடெட் 131 கரண்ட் ப்ரைஸு, 17 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 30 பைசா டிவிடெண்ட் ஆல்ரெடி இந்த வருஷம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். இவங்களும் 3லேருந்து 4 டிவிடெண்ட் தருவாங்க வருஷத்துக்கு. பகேரியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 145 கரண்ட் ப்ரைஸு, 17 மேலே போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் தான் ரூ. 1 டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஐஜி பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் 450 கரண்ட் ப்ரைஸு, 19 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 7 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுட்ஸ் அண்ட் இன்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 88, 19 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 30 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 877, 20 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் ரூ. 3 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஜைடஸ் வெல்னஸ் லிமிடெட் அவங்களும் டிவிடெண்ட் ஸ்டாக் ஸ்பிட்டாக அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் சொல்லியிருக்காங்க இது மாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு.
ஜாஸ் கவுஜிங் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கேன் பேஸ் 527 20 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 5 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2வது டிவிடெண்ட் இந்த வருஷத்தில். சாட்டி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 69 ரூபா கேன் பேஸ் 24 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 10 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 தடவை கொடுத்துருக்காங்க. இன்சில் ஹைட்ரோ பவர் அண்ட் மெக்னீஷியம் லிமிடெட் 44 ரூபா கேன் பேஸ் 28 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 2018 70 பைசா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் டிவிடெண்டே கொடுக்கல பல வருஷங்களாக. ஸோ இப்போ என்ன டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு யூகிக்க முடியல, பொறுத்தவரை தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சுக்கிறேன். அதுமாதிரி நெக்ஸ்ட்டு காலையில் வரது கொஞ்சம் லேட்டாகலாம், ஏன்னா ஷிஃப்ட் ஆகும் திரும்ப. ஸோ அதனால் வீடியோ வரலன்னா 2 நாள் கழித்து வரலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.